ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில எடுத்த வீடியோ. தொடர்ந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பசங்கள எப்படி ஸ்கூல் அனுப்புறேன், என்ன லஞ்ச் செய்றேன்னு இந்த வ்ளாக்ல வரும். தன்ஷியும் நானும் 6 மணி போல நேரத்துல எழுந்துட்டோம். நேத்து நைட்லாம் நல்ல மழை. பக்கத்துல பாருங்க எம்டி ஃப்ளாட்ல எவ்ளோ தண்ணி ஃபுல்லாகி கிடக்குன்னு. பாப்பா இப்ப ஸ்கூல் போறதுக்காக புக்ஸு, நோட்டு, பேக்ல எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. வீட்டுக்கு முன்னாடி கிளைமேட் பாருங்க, எப்பவுமே மழை பெஞ்சா அதுக்கப்புறம் மறுநாள் வந்து கிளைமேட் அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். அதே போல தான் காலையில அப்படியே ரொம்ப அமைதியா ஜில்லுன்னு இருந்துச்சு. சரி நம்ம போயிட்டு குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு கிச்சனுக்குள்ள வந்தேன். நேத்து நைட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். காலையிலேயே வந்து மோட்ரு வந்து எப்பவும் போல காலையிலேயே மோட்ரை வந்து ஆன் பண்ணியாச்சு. கரண்ட் எப்போ வேணாலும் போகும். அதனால நம்ம டேங்க்ல தண்ணி ஏற்றிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒர்க்காக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அதே போல் இப்போ மோட்ரு போட்டு விட்டேன். மேலே வந்து டேங்க்ல தண்ணி ஏறிட்டு இருக்கு. இன்னைக்கு பசங்களுக்கு என்ன லஞ்ச் செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பாப்பாவுக்கு ஆல்ரெடி ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு. அதனால இன்னைக்கு சாம்பார் சாதம் செஞ்சு கொடுத்துடலாம் சிம்பிளான்ட்டு. ஒரு பக்கம் பருப்பு வெந்துட்டு இருக்கு. டீ போடுறதுக்காக பால் ஊற்றி வச்சிருக்கேன். சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அரிசிலாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இது அப்படியே நான் வந்து அரிசியை வந்து தண்ணியில் ஆட் பண்ணிட்டேன்னா சாதம் வேக ஸ்டார்ட் ஆகிடும். டீ தூளும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பருப்பு போட்டிருந்த பாருங்க, அதுவும் நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. நான் எப்பவுமே வானல்ல தான் பருப்புலாம் வேக வைப்பேன். குக்கர் வந்து இருக்கு, சின்ன குக்கர் இருக்கு. மினரல் வாட்டர்ல சமைக்கிறதுனால எனக்கு சீக்கிரமா அது வந்து வெந்து வந்துடுது. நெக்ஸ்ட் இப்போ வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். கரெக்டாக இன்னும் 6 ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ளே எல்லா வேலையும் குயிக்காக போயிட்டு இருக்கு. பசங்களோட லஞ்ச் பாக்ஸும் நானே கொண்டாந்து வச்சுட்டு இருக்கேன். பாப்பா வந்து புக்ஸ் நோட் அரேஞ்ச் பண்றதுனால இந்த அக்சசரிஸ் எல்லாமே நானே பார்த்துக்கலான்ட்டு நானே செஞ்சுட்டு இருக்கேன். குக்கிங் வேலையும் பார்த்துக்கிட்டே அந்த 2 சைடு சிங்க் பக்கத்துல இருந்த பாத்திரத்தையும் எடுத்து எங்கெங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ அதையும் வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஃபுல்லா தண்ணி வந்து வடிஞ்சிருச்சு. அதை எடுத்து ரேக்ல அடிக்கிட்டோம்னா பார்க்க கிச்சன் கொஞ்சம் நீட்டா இருக்கும். அந்த ஒர்க்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்கேன். டைம் வேற போயிட்டே இருக்கு. தர்ஷன் எழுந்து வெளியில வரல. பாப்பா மட்டும்தான் இப்போ வந்து கிளம்பிட்டு இருந்தா. பேகு, லஞ்ச் பேகு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சு, வாட்டர் பாட்டிலும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். கப்பு எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். தன்ஷி பாருங்க, காலையில 6 மணிக்கெல்லாம் பாப்பா எழுந்து வந்து புக்ஸ் நோட்லாம் எடுத்து வச்சுட்டு பேக்ல அரேஞ்ச் பண்ணிட்டு நல்லதா இருந்தா. இப்போ திடீர்னு 6:30 மணி ஆனதும் ஸ்டொமக் பெயின் எனக்கு வந்துச்சு. நல்லா உட்கார முடியல, நடக்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாப்பா படுத்திருக்கா. என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் டீ போட்டிருந்தேன், ஒரு கிளாஸ். எனக்கு டீ சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து சாதமும் வெந்து போயிடுச்சு. இதை வந்து வடிச்சிடணும். இந்த சாதம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வெந்துடுது. ஒரு 2-3 செகண்ட் அசால்ட்டா இருந்துட்டுனா அப்படியே குழஞ்சு போயிடும். அதனால இந்த சாதம் வடிக்கிறது அரிசி போட்டதுலேருந்து வடிக்கிற வரைக்கும் கிட்டே இருந்து பார்த்துக்கணும். காய்கறி கட் பண்ணிடலான்ட்டு எல்லா காய்கறியுமே எடுத்திருக்கேன் சாம்பாருக்கு. நான் இப்போ ரீசெண்டாக அருவாமனையில் தான் காய்கறி எல்லாமே கட் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, இப்படி வச்சு தான் நான் கட் பண்ணுவேன். எனக்கு இந்த அருவாமனையில் கட் பண்ணுறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே சாம்பாரை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஆம்லேட் போடுறது, செருகை கட் பண்ணுற ஒர்க்கெலாம் கற்று கத்தி யூஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் குயிக்காக முடியும். சாம்பாரை பொறுத்த வரைக்கும் அருவாமனையில் கட் பண்ணும்போது தான் எனக்கு குயிக்காக ஒர்க் ஆகும். அதே போல் காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு வானில் வச்சு வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு நல்லா சோறாக வதக்கினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற காய்கறியும் பருப்பு தண்ணியை ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளும் உப்பும் தான் ஆட் பண்ண போகிறேன். தண்ணி எந்த அளவு தேவையோ அந்த அளவு இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். சாதம் ஒரு ஓரமாக வடித்து விட்டேன். பாருங்க, மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி மட்டும் நான் வந்து ஊற வச்சுருவேன். அந்த புளியை கரைச்சி ஊற்ற வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துட்டுனா சாம்பார் ரெடி. தன்ஷி பாருங்க, நான் ஸ்கூல் போவேன்னு சொல்லிட்டு தான் பாப்பா வந்து உட்காந்துருக்கா. முடியலன்னா போக வேணாம், நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ஸ்டொமக் பெயின்னு பார்த்துடலாம் அப்படின்னு பாப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். போய் படுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவள் என்ன செய்வான்னு தெரியல. சாதம் வடிச்சாச்சு, சாம்பார் இப்போ கொதிச்சு இந்த ஸ்டேஜில் வந்துச்சு. எவ்வளோ புளி ஊற வச்சிருக்குன்னு பாருங்க. இந்த புளியை வந்து அப்படியே கரைச்சி ஊற்றி தாளிச்சிட்டோன்னா சாம்பார் வந்து ரெடி. நான் இந்த மெத்தடில் தான் சாம்பார் வைக்கிறேன். நிறைய பேர் நிறைய மெத்தடில் சாம்பார் வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மெத்தடு இப்படி தான் நான் இப்போதைக்கு சாம்பார் வச்சிட்டு இருக்கேன். சில பேர் குக்கரில் தான் வைப்பாங்க. நான் எதுவுமே அதிகமாக குக்கரில் யூஸ் பண்ணவே மாட்டேன். எல்லாமே டைரெக்டாக வானலில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பா வந்து முடியல, படுத்துட்டா. நான் வந்து ஸ்கூல் போவேணான்னு சொல்லிட்டேன். தர்ஷனை மட்டும் இன்னைக்கு ஸ்கூல் அனுப்ப போகிறேன். கரெக்டாக மணி 7:30 ஆயிடுச்சு. தம்பியோட டிஃபன் பாக்ஸ் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். தன்ஷி ஸ்கூல் போக எடுத்து வச்ச டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருந்த இடத்துலயே வச்சாச்சு. தம்பி எழுந்து வந்து ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு இப்போ சார் வந்துட்டாரு. சாரோட யூனிஃபார்ம் நான் எடுத்து விடுக்கணும். இல்லைன்னா அவனா போய் எடுத்தானா எல்லா ட்ரெஸ்ஸும் கீழே தான் கிடக்கும். நான் திரும்ப 1 hour உட்காந்து எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும். அதனாலே நானே எடுத்து கொடுக்குறேன் தம்பின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட யூனிஃபார்மு, அவனுடைய கர்ச்சிப், லஞ்ச் டவல் எல்லாமே இப்போ நான் தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். பாப்பா வந்து முடியாமல் படுத்திருக்கா. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டதுனால சூடாக என்னன்னு தெரில,
நைட்லேருந்து ரொம்ப ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருக்குது. நைட்டே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு தான் பார்த்தேன். பட் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வீட்டு வைத்தியங்கள்லாம் கொஞ்சம் நிறைய பார்த்ததுனால கொஞ்சம் அவளுக்கு வலி விட்டு விட்டு தான் வந்துட்டு இருக்கு. இப்போ முடியாமலே இப்போ படுத்துருக்கா. சரி, இன்னைக்கு தர்ஷனா ஸ்கூல் அனுப்பிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம வந்து செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். பொரியலுக்கு பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்காக பீட்ரூட்டை இப்போ கட் பண்ணி ஃபுல்லாக வந்து செத்தி வச்சுருக்கேன். இதை எப்படி தாளிப்பேன்னா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு கடுகு போட்டிருக்கேன். அடுத்து கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா சோறை வதங்கினதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற பீட்ரூட்டை சேர்த்து அதில் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்து அதை நல்லா மூடி போட்டு வேக விட்டோம்னா பீட்ரூட் பொரியல் ரெடி. லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் துருகி வச்சுருந்தோம்னா அதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ சாம்பார் தாளித்து விடுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி அதை அப்படியே தாளித்து விட்டுட்டேன். தர்ஷனம் வந்திருக்கான், ரெடி ஆகிட்டான் பாருங்க. காலையிலே இப்போ சாப்பாடு வந்து சாப்பிட வைக்கிறதுக்கும் சாம்பார் சாதம், நெக்ஸ்ட் பொரியல் வந்து பீட்ரூட் பொரியல் தான். லஞ்சுக்கும் இதுதான் செஞ்சுருக்கேன். வேறு எதுவும் காலையில் ஸ்பெஷலாக செய்யல. தன்சிக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டே வரல. காலையில் போய்ட்டு டோக்கன் போட்டு என்ன வயிறு வலி செக் பண்ணணும், அதான் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. சாதம் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டேன். சாம்பார் தாளித்து அதுவும் ஒரு சைடில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு சின்ன வானலில் சாதத்தை ஆட் பண்ணி தர்ஷனுக்கு தேவையான கப்புக்கும் சாப்பிட்றதுக்கும் மட்டும்தான் இப்போ நான் வந்து சாதம் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் சாம்பார் ஊற்றி நல்லா கிளறிருக்கேன். உப்பு மட்டும் பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு வந்து போட்டுப்பேன். இப்போ பொரியலுக்காக வெயிட்டிங். சாதம்லாம் இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சாம்பார் சாதம், பொரியல் மட்டும் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். ஏன்னா சாம்பார் வச்சதுக்கப்புறம் தான் நான் பொரியல் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் டைம் போயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு பொரியல் செய்யறதுக்கு. இப்போ தர்ஷனுக்கு மட்டும் ஒரு பாக்ஸில் சாம்பார் சாதம் எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு லேட் ஆனது பொரியல் மட்டும்தான் லேட் ஆயிடுச்சு. மற்றது எல்லாமே குயிக்காக வேலை முடிஞ்சிச்சு. சிங்கில் இருந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சாம்பார் சாதம் பொரியல் தான் கொஞ்சம் லாஸ்ட் ஆயிடுச்சு. மற்றபடி எல்லா ஒர்க்கும் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். தம்பிக்கு இப்போ டீ ஒரு கிளாஸ் ஊற்றி கொடுத்துருந்தேன், குடிச்சிட்டு அவனும் கிளம்பிட்டான். இதுக்கப்புறம் அவனை சாப்பிட வச்சு போயிட்டு செப்பல் போட்டு அவனை வேன் ஏற்றி விட்டு வர வேண்டியதான். பொரியல் மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா தர்ஷனுக்கு தொட்டுக்கைக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுருவோம். நம்ம பசங்க வந்து பீட்ரூட்லாம் விரும்பி சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதனால நான் அதிகமாக செய்யவே மாட்டேன். இதில் தான் சத்து நிறையா இருக்குன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுறாங்க. நான் காலையிலே சொல்லி தான் அனுப்புவேன். ஈவினிங் வரும்போது பொரியலோ சாதமோ மீதி வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு பசங்கள்கிட்ட சொல்லிடுவேன். அதுக்காகவே அவங்க பயந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. கிச்சன் ஃபுல்லாக ஒரு டீப் கிளீனிங் பண்ணி வச்சுட்டேன். பாருங்க, சிங்க்ல இருந்த பாத்திரத்துல வாஷ் பண்ணி வச்சு சமைச்சு வச்சாச்சு. தன்சி என்ன பண்றான்ட்டு பார்க்க வந்தா பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஏன்னா அந்த அளவு அவளுக்கு ஸ்டொமக் பெயின், அவ்வளோ டயர்டு. தம்பி இப்போ கிளம்பிட்டான். இவன் அதுக்கப்புறம் வேன் ஏற்றி விட வேண்டியதான். தர்ஷன் மட்டும் தான் இன்னைக்கு ஸ்கூல் போக போறான். அதனால போயிட்டு ஒரு ஆள் வேன் வந்து ஏற்றி விட்டுட்டு வரணும். ஹஸ்பண்டை தான் போக சொல்லியிருக்கேன். நான் உடனே பாப்பாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறதுக்காக அவங்கள போக சொல்லியிருக்கேன். இப்போ அவங்க தான் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு வேன் வராது, பக்கத்து தெருவுக்கு தான் போகணும். மழை பெஞ்சாலே நம்ம தெருவுக்கு வேன் வராது. நம்ம ரோட்டுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட்டில் போயிட்டு வேன் இறங்காது. ரொம்ப பள்ளம், தண்ணி வந்து நிறையா நிற்கும். அதனால இதில் வந்து திருப்ப முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால பக்கத்து தெருவுக்கு தான் போகணும். ஹஸ்பண்ட் தான் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க வேன் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டு அவங்க டியூட்டி கிளம்பணும். நான் இப்போ வீட்டு வேலை எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வீடு இன்னும் பெருக்கல. வாஷிங் மிஷினில் துணி துவைக்க வேண்டியது இருக்குது, அதையும் போட்டு வாஷ் பண்ணிடணும். தன்சியை இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப சொல்லிட்டேன். ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்படியே கிளம்புமா அப்படின்னு பாப்பாக்கிட்டு சொன்னேன். முடியாமல் திரும்ப போய் படுத்துருக்கா. நெக்ஸ்ட்டு தயிர் பாக்கெட்டு ஃப்ரிட்ஜில் 2 இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு. நேற்று பெருக்கி போட்டிருந்த தயிரில் இந்த 2 பாக்கெட்டும் ஆட் பண்ணி நம்ம ஒரே டைமாக ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்ட்டு அந்த பாக்கெட் தயிரையும் இப்போ கட் பண்ணி ஆல்ரெடி வீட்டில் போட்டிருந்த தயிர் கூட சேர்த்து வச்சுருக்கேன். தன்சிக்காக தான் இந்த தயிர் வந்து எப்போவுமே. பாப்பாவுக்கு வந்து இந்த நான்வெஜ்லாம் எதாவது செஞ்சேன்னா கண்டிப்பாக வந்து இந்த மீன் குழம்புலாம் சாப்பிட மாட்டா. அவளுக்காகவே நான் தயிர் வந்து தனியாக எடுத்து வச்சுருவது. கவலை மீன் குழம்பு இருந்துச்சு நேற்று வச்சுது, அதை அப்படியே சூடு பண்ணி இப்போ நான் சாப்பிட்றதுக்காக சாதத்தில் கவலை மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். தன்சிக்கு சாம்பார் சாதம், பீட்ரூட் பொரியல். அடுத்து துணியும் வாஷ் பண்ணியாச்சு. கரெக்டாக ஒரு 10:30 மணி போல் ஆயிடுச்சு. துணியும் கொண்டு போயிட்டு இப்போ மாடியில் காய வச்சுட்டு இதுக்கப்புறம் நானும் தன்சியும் சிதம்பரம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்ப போகிறோம். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குற வீடியோ நாளைக்கு ஈவினிங் கரெக்டாக 5 மணிக்கு வந்துடும். இந்த வீடியோ பிரிச்சுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.